குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் லைஃப், அப்புறம் நமக்கான கொஞ்ச நேரம். இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்ண நினைச்சு ஒரு கயிறு இழுக்கிற போட்டியில 4 பக்கமும் நம்மள இழுக்கிற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா, இந்த மாடர்ன் லைஃப்ல அந்த பேலன்ஸ கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலாவே இருக்கு. நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல, நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கோம். ஆனா இந்த குழப்பமான வாழ்க்கைய அழக சமநிலைப்படுத்த ஒரு வழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் அந்த வழி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும்ல. வாங்க, அந்த பழங்காலத்து ஞானத்தை இன்னைய நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். அந்த சூப்பர் ஃபார்முலா இதுதான். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை. இதுல சொல்லப்பட்டிருக்கிற 5 விஷயங்கள். நம்ம முன்னோர்கள், நம்மளோட நம்பிக்கை, விருந்தினர்கள், நம்ம சொந்தக்காரங்க, அப்புறம் நாமளே. இது ஏதோ செய்ய வேண்டிய கடமைகள் லிஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை ரொம்ப அழகா பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான கட்டமைப்பு. சரி, இந்த பழங்காலத்து சூத்திரத்தை இன்னைக்கு நம்ம லைஃப்க்கு ஏத்த மாதிரி ஒரு 5 பவர்ஃபுல் தூண்களா பிரிச்சு பார்க்கலாமா? இந்த 5 தூண்களும் நம்ம வாழ்க்கையில எப்படி ஒரு அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும்னு இப்ப பாப்போம். முதல் தூண், நம்ம உறவுகளை போற்றுவது. அதாவது நம்ம வெளி உலக தொடர்புகளை நாம எப்படி பாத்துக்கிறோங்கிறது தான் இது. இத நாம 2 முக்கியமான பகுதிகளா பிரிக்கலாம். இதுல ஒக்கள் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம ஃபேமிலி, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏற்கனவே நம்ம கூட இருக்கிற உறவுகளை இன்னும் ஆழமா, இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறது. அடுத்தது விருந்து. இதுக்கு அர்த்தம் நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்ஸ் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில வர்ற புதிய மனிதர்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஒரு திறந்த மனசோட வரவேற்கிறது. இந்த 2மே ரொம்ப முக்கியம். ஓகே, வெளி உலக தொடர்புகளை பார்த்தாச்சு. இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் உள்நோக்கி திருப்பலாம். இதுதான் நம்மளோட 2வது தூண், நம்ம அக உலகை வளர்த்தெடுப்பது. இதுலயும் 2 பகுதிகள் இருக்கு. இது நம்ம உள் உலகத்தை பேலன்ஸ் பண்றது பத்தி பேசுது. தெய்வம் அப்படிங்கிறது நீங்க நம்புற கடவுளா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மன அமைதி தர ஒரு தியானமா இருக்கலாம், ஏன் ஒரு நல்ல இசையா கூட இருக்கலாம். தான் அப்படிங்கிறது சிம்பிள் செல்ஃப் கேர் தான். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் நாம எடுத்துக்கிற சின்ன சின்ன முயற்சிகள். இந்த 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 3வது தூண். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. நம்மளோட இறந்த காலத்தோடையும் எதிர்காலத்தோடையும் கனெக்ட் பண்ற ஒரு பாலம் மாதிரி இது. குறள்ல சொல்லப்பட்ட அந்த 5வது அம்சம் தென்புலத்தார், அதாவது நம்ம முன்னோர்களை பத்தினது தான் இது. முன்னோர்கள்னா வெறும் போட்டோக்கு மாலை போடுறது மட்டும் இல்ல, நாம எங்கிருந்து வர்றோம், நம்மளோட ரூட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, நம்ம பாரம்பரியத்திலேருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிறது. அதே நேரத்துல நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னத்த விட்டுட்டு போக போறோம்னு யோசிக்கிறது. நாம ஒரு பெரிய கதையோட சின்ன பகுதிங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த 5 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. இது ஏதோ டிக் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் கிடையாது, சரியா? இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது, ஒரு முழுமையான அமைப்பு. உதாரணத்துக்கு, நீங்க உங்க மேல கவனம் செலுத்தி நல்லா இருந்தீங்கன்னா உங்களால உங்க உறவுகளையும் நல்லா பாத்துக்க முடியும். பாத்தீங்களா, எல்லாம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆக, ஒரு நிம்மதியான, ஒரு நல்லிணக்கமான வாழ்க்கைக்கு நாம கவனம் செலுத்த வேண்டிய 5 முக்கிய ஏரியாஸ் இதுதான். நம்ம பழைய உறவுகள், நம்ம வாழ்க்கையில வர்ற புதிய மனிதர்கள், நம்ம மன அமைதி, நம்மளோட செல்ஃப் கேர், அப்புறம் நம்மளோட பாரம்பரியம். இதுதான் அந்த முழுமையான கட்டமைப்பு. ஒரு நிமிஷம், இந்த சார்ட்ட பாருங்க. இங்க 5 பகுதிகளும் அழகா சமமா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையோட சார்ட்ட மனசுல நினைச்சு பாருங்க. அதுவும் இப்படித்தான் சமமா இருக்கா? இல்ல வேலைக்கு ஒரு பெரிய துண்டும் உங்களுக்காக ஒரு சின்ன துண்டும் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பேலன்ஸ்னா எல்லாத்துக்கும் 20% டைம் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்ல, அது சாத்தியமும் இல்ல. பேலன்ஸ்னா கவனமான அக்கறை, அதாவது ஒவ்வொரு பகுதிக்கும் அதுக்கு தேவையான கவனத்தை கொடுக்கறது. வாரத்துல ஒரு நாள் முழுக்க முழுக்க உங்க குடும்பத்தோட செலவு பண்றதா இருக்கலாம், இல்ல தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக தியானம் பண்றதா இருக்கலாம். அந்த கவனம் தான் முக்கியம். சரி, இப்ப சொல்லுங்க, இந்த 5 தூண்கள்ல இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க கவனம் அதிகமா தேவைப்படுற தூண் எது? உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து அதை இன்னும் சமநிலையானதா, இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுக்கான முதல் படியை நீங்க எப்ப எடுத்து வைக்க போறீங்க? முடிவு உங்க கையில தான்.